வீடியோவே எடுக்காம ரொம்ப நேரமாக பண்ணிக்கிறோம். கொத்தமல்லியை போடுங்கன்னா புதினா சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. சிக்கன் சுக்கா முடிஞ்சது ஃபினிஷ் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃப்ரை பண்ணியாச்சு. அதெல்லாம் போட்டாது நம்ம சமையல் செய்யாது. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம டீம் இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடலடா, அதை மறந்துடாங்க. இருங்க ஜி, என்ன எதுவுமே தோணலை. நறுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண தக்காளி தொகை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போஸ்ட் போட்டுருங்க. வதங்கி கேட்டேன், நல்லா வதங்கட்டது. அப்பா இப்போ ஆண்டா வாடையே வருது. ஹெவியாக எரியுது. தக்காளி வதங்க, வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு. திரும்ப மேரினேட் பண்ணுறோம் நல்லா உப்பை போட்டு. ஃபஸ்ட் ஆல்ரெடி மேரினேட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், மறந்த வாக்கில் எப்பயும் போல் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி உப்பை மறந்துட்டு வந்துட்டோம். வந்து அடுத்து நம்ம சுக்காக்கு ரெடி பண்ணி வச்சதை சிக்கனை போடுறோம். மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து போடுறாப்புல. தண்ணிலாம் வேணாம். தண்ணி வேணாம். அந்த மிளகா பிடிச்சி வேணாம் வேணாம். அது கையில் வச்சுருக்காங்க. என் ஃபோன் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து தனி மிளகா பொடியும் உப்பு மட்டும் போடணும். அந்த இதெல்லாம் போடவில்லை. சிக்கன் பொடி கடைசி. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு செடி ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் சிக்கன் அப்படியே போட்டுருமா? கிரேவி பண்ணி போடணும். கொஞ்சம் வேகட்டும்டா. தனி மிளகா போட்டு தண்ணி லைட்டாக எடுங்க. அதனால் லைட்டாக வேகட்டு வரணும். தண்ணி லைட்டாக எடுங்க. லைட்டாக அதனால் வேக கொஞ்சம் சாப்பிடணும். மூடி வேறணும். மூடி வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகிக்கிடும். ஆனால் பூரா அங்கே அறிவு போச்சு. நீங்கள் தான் என்ன உப்பு பார்த்துக்குவோம். சரி, ஆமாம் உப்பை பார்த்துக்கிட்டு பானை பிஸ்கட் பண்ணி இனிக்கும். உப்புனா கஷ்டம். இன்னும் போட முடியல, உரக்கூடாது. கரெக்டாக இருக்குது. உரைக்கிங்களா? உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். தயிர் முடிஞ்சா ஒரு பாய் தானே ஆகிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே ஊற்றிட்டீங்க. ஒரு பாய் தான் கொஞ்சம் உள்ளே ஊற்றிட்டேன். ஆமாம், நீங்கள் லைட்டாக இப்போ ரொம்ப போட்டாத. அருன்னு எந்த கோவமாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம். போதுங்களா? போதும். ஆல்ரெடி என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, நான் போட்டு கொட்டியிருக்கேன். உப்பை போட்டு தண்ணி உப்பு கலண்டுறோம். தண்ணி ஊற்றலாம். மூடி வச்சோம்னா அதுவே கலண்டுரும். அதுக்கப்புறம் கிரேவி பண்ணி வர போடுறோம். போதும். சத்தியமியா எந்த உப்பாக இருந்தாலும் இந்த தண்ணி வேணா ஊற்றிடுவோம். வேணா விடுங்க. திரும்பி பொடி போடணும். மூடி எடுத்து வைங்க மச்சான். தண்ணி ஊற்றி போட்டுருக்காங்க. இல்லை தண்ணி அதுவே கலண்டுரும். இல்லடா, இருக்கு அது கலண்டுரும். மூடிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த தண்ணி மூடிட்டு அது மசாலா போட்டோம்லங்க. அந்த இது கலர் அதுடா. மூடணுன்னே பாருங்க. இப்போ தண்ணியாக நிற்கவே இல்லையா மட்டும் பாருங்க. இதை ஊற்றுனோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த வாடை அடிக்கும்னு நினைக்கிறேன். பச்சை வாடை. இதில் பச்சை வாடை அடிக்கணும். ஃபஸ்ட்டே ஊற்றிருக்கோம், இல்லை வலிச்சு போட்டிருக்கோம். இல்லை அங்கிட்டு ஊற்றி விடுங்க. நாய் சாப்பிட்டோம். விறகு போதுமா? ஏற்றுங்க. அந்த பொடியை ஒரு பாக்கெட்டை போட்டுட்டு என்னச்சு தண்ணி ஊற்றி விடுங்க. என்ன காட்டு மாதிரி எடுத்துருக்காங்க. வீடு போட மாட்டாங்களோ? ஒரு கிலோ சிக்கன் போதும். ஆனால் இதுவே ரொம்ப ஆல்ரெடி நீங்கள் போட்டு கரம் மசாலா மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா இருக்கானா மூஞ்சி கடான்னு இருந்து வச்சு கேட்கலே அரண்டு ஒண்ட ஆரம்பிச்சிடும். போதுமா? ஆஹா டே சோறு வடிச்சிடலாம். அடி இது பிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், திறந்து வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை ஆகிடும். தயிர் இப்போ கொஞ்சம் இருந்ததுன்னா உரப்பில்லாமல் இருக்கும். தயிர் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிங்க. ரொம்ப வரைக்கும் வாங்குறது 10 ரூபா பாக்கெட்டு. ரொம்ப ஊற்றுங்க. அடுத்து தின்னு பாடுறா உப்பு இருக்கானே. கொன்னே விட்டியா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட்டு பக்காவாக தான் இருக்குது. ஆனால் சுருக்குன்னு இருக்குது.
சுருக்குன்னு ரொம்ப சிக்கன் சுக்கா வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு போடணும். கறியில் உப்பு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பீஸ் எடுத்து போடுவேன். கறியில் உப்பு இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக போட்டு அதான் இவனை பாரு தோலை இருக்கிறேன் கரியறாடா. இதுக்கு பேர் தோலை வந்துட்டாயா மொட்டை பையன் இங்கே அடசை அவனு சாருக்கும் ஐயோ வீடியோ வர விடுது. ஏய் தாங்க 200 மதிப்பு இருக்கேன். எவனா அதுக்குள்ளே போடுறா இவனை கொள்ள ஆத்தாடி அத்தை கொன்னே விட்டானே. அதனால தான் நாங்கள் சட்டியை மட்டும் கொடுத்தாங்க போயிட்டு வந்துடும். போது இறக்கிடும். இல்லைடா இது வேட்டுண்ணா. ஏய் அவ்வளோதான் ட்ரை ஆகுது ஃபுல்லாக. மாஸ்டர் முடிச்சுட்டு சமைச்சு டேஸ்ட்டும் பார்த்துட்டாப்புல. கொத்தமல்லி எடுத்துருவாங்க. இறக்கி இறக்கி வச்சு தான் பண்ணணும். இருங்க நான் ஒரு நிமிஷம் முடிஞ்சு இதோட இறக்கிடுறேண்ணே. இறக்கிறோம் அவ்வளோதான். பட்டவானா இருங்க இறக்கி ரொம்ப நேரமாக பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை போடுங்கன்னா புதினாவை சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. சிக்கன் சுக்கா முடிஞ்சது பினி. என்ன தம்பி சாப்பாடுக்கு வந்துட்டு எவ்வளோ என்ன கரெக்ட் டைமிங் இடத்துக்கு ஓனர் கொஞ்சம் அதுக்காக சொல்லணும்ல சொல்லிக்கிற வேண்டியதே. இடமே எனக்கு ஓனர் இல்லையாடா. ஓனரா அமைச்சு பத்தியா இல்லையா சொன்ன உடனே. தம்பி உட்காடுறது க்ளீனாக இருக்கணும், சும்மா கல் மண்ணுமா இருக்கக்கூடாது. ஓகே அப்போனா நீங்கள் உங்கள் செலவில் இருந்து இங்கே கொட்டையை போட்டு அதுக்கு தான் சொன்னேன் எல்லாருக்கும் கூலி கொடுறான்னு கேட்குறியா? நாங்களாம் இடத்த லீஸ் தெரியும் 12 லீஸா யார்கிட்ட காசு கேட்குற? என்னஜி காசா? ஏண்டா லூஸு 10,000 ஒன்று தரேன்டா. அருன்னா பெரிய பணக்காரன் ஊர் உலகம்லாம் வட்டிக்கு வரையா. இப்போதே 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் அடக்கு. இங்கிட்டு என்ன டேய் தந்துடுறது இருந்தே டேய் ட்ரை செஞ்சா ஓனர்னா கெஞ்சிர வீடுவா தொட்டுக்கிறதுக்கு புரோட்டா சாப்பாடு இதுதான் சூப்பராக இருக்கும். எனக்கு மாதிரியா சையா ஃபீல் பண்ண நாமத்துக்கடாங்க. ஸ்பைசி மசாலா இந்த பொறப்பு நானே அந்த கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி இருந்திருக்கலாமோ. ஆமாஜி போங்க சொல்லிட்டாங்க. ஓடி இருக்குது வெட்டி யாரும் இருடா. ஏய் இருடா கடைஞ்சி வரையும் சாப்பிட விட மாட்டாங்கிறா. அங்கே வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. நம்ம சாப்பிடுவோம். சீ சாப்பிட்டு இருக்காங்க அவர்கள். இந்த போட்டாச்சு வாய்க்கல கவக்கலை போட்டாச்சு வாய்க்கல. எங்கடா கத்தி எங்கடா? இந்தா இருக்கு கத்தி இங்கே எடுத்துருவாங்க. இந்த பேர்னா இங்கே முன்னாடி இருந்தால வீட்டில் எடுத்துறானே வீட்டில் சாட் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சமைச்சோம்னா நல்லா தெரியும். ஆனால் என்ன காசு வாங்க சாப்பிட்லாம். அல்டிமேட். சாப்பிடும்போது அம்மா பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. சாப்பாடலாம் முடியாது. எப்படி இருக்கு? உண்மையாக வா சொல்லுங்க. வேணும் நீ சமைச்ச உண்மையாக எலும்பு எப்படி இருக்கு? சமைச்சதே அவன் எலும்பு நல்லா இருக்கு. இந்த எலும்பு நல்லா இருக்கு.